கடகம் ராசி அன்பர்களே, கடகம் ராசி என்பது ஒரு நீரின் தத்துவத்தை கொண்டது. உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் மனதிற்கு அதிபதி என்பதால் உங்களுடைய உணர்ச்சிகள் கடல் அலைகள் போன்றவையாக இருக்கும். கடல் மேல அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுத்தங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய மனதிற்குள் வெளியில் நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள உங்களால சொல்ல முடியாத சோகங்கள், பணத்தினால் பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகங்கள் என எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே யாரும் தேவையில்லை, என்னுடைய குடும்பம் எனக்கு போதும் என்று சில உறவுகளை வெறுத்தும் இனிமே வரக்கூடிய உறவுகளை நம்பாமலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அதே போல உங்களுடைய கோபங்கள் என்பது ஒரு திடீர் சீற்றம் கிடையாது. அது நீங்கள் நீண்ட நாட்களாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பும் அக்கறையும் காயப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய ஒரு தற்காப்புக்கான ஒரு உணர்ச்சியாகத்தாங்க இருக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய விஷயங்கள் இருக்கும். ஒரு மென்மையான சிப்பியை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் அது என்பது போல மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அது தனக்குள் ஒரு முத்துவை, அதாவது உங்களுடைய தூய்மையான அன்பை வளர்த்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு தூய்மையான அன்பை வைத்திருப்பீங்க. அந்த சிப்பி போல யாராவது அந்த சிப்பியை திறக்க முயற்சி செய்யும் பொழுது அது மிக கடுமையாக தன்னை மூடிக்கொள்ளும். அந்த சிப்பியின் கடினமான ஓடுதான் உங்களுடைய கோபங்கள். கோபத்தை வெளிக்கெடுத்தாமல் இருக்க நீங்க எவ்வளவோ முயற்சி செய்வீங்க. ஆனா அந்த ஓட்டிற்குள் இருப்பது ஒரு ஈரமான மென்மையான ஒரு இதயம். உங்களுடைய கோபம் அடங்கிய பிறகு யாரும் பார்க்காத இடத்தில் நீங்கள் சிந்துவதுதான் உண்மையான ஒரு கண்ணீராக இருக்கும். உங்களுடைய கோபம் மற்றவங்களை காயப்படுத்துவதை விட உங்களையே அதிகமாக சிதைத்து விடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் நல்லா நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு கதையை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்ததாகத்தான் இருக்கும். இதற்கான சில எடுத்துக்காட்டுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தினர் தங்களுடைய ஆரோக்கியத்தையே அல்லது எதிர்காலத்தையே அலட்சியப்படுத்தும் போது நீங்க கடுமையாக சீருவீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை பற்றிய பிரச்சனைகள். அதனை அவர்கள் எப்படி முடிவெடுக்கலாம் என்பது போல உங்களுக்குள்ள சின்ன சின்ன கோபங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அதற்கு பின்னால் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்களோ என்ற ஒரு மரண பயமும் கலந்த ஒரு கண்ணீரும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க செய்த உதவியை மற்றவங்க மறந்து உங்களை ஏளனம் செய்யும் பொழுது வரக்கூடிய கோபங்கள் யாராலையுமே பொறுத்து கொள்ள முடியாது. பொறுத்து கொள்ள முடியாம அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இவர்களுக்காகவா நான் இவ்வளவு செய்தேன் என்ற ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை ஒருவர் பொதுவெளியில் பேசும் பொழுது நீங்கள் காட்டக்கூடிய ஆக்ரோஷம் உங்களுடைய பாதுகாப்பு உணர்வு சிதைக்கப்பட்டதால் வரக்கூடிய அழுகையாக மாறிவிடும். நீங்க நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுடைய ரகசியங்களை உங்களுக்கு பிடித்த ஒரு நபரிடமோ, ஏன் உங்களுடைய மிகவும் நெருங்கிய ஒரு நபரிடமோ நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா அவங்க அதை பொது இடங்கள்ல வைத்து வேணுக்குனே உங்களுக்கு அனைவருக்கும் தெரிகிற மாதிரி கூறுவார்கள் என்று நீங்க நினைத்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கோபமும் வரும். ஆனா கோபத்தை வெளிப்படுத்த முடியாம கண்ணீர் அந்த ஒரு நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. நீங்க உயிருக்கு உயிராக நேசித்தவங்க உங்களை விட ஒரு தகுதியற்றவருக்கு முக்கியத்துவம் தரும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல், என் அன்பு போதவில்லையா என்ற ஒரு ஏக்கத்தின் வடிவமாக இருக்கும். அதனால நீங்க என்ன கேட்பது என்ன சொல்வது என்று தெரியாம அந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் அவர்களை விட நான் எந்த விதத்தில் குறைந்து போய்விட்டேன் என்கிற மாதிரியான சில கேள்விகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பொழுது யாராவது கிண்டல் செய்தால் வரக்கூடிய கோபங்கள் உங்களுடைய உழைப்பிற்கு மரியாதை கிடைக்கவில்லையே என்கிற ஒரு ஆதங்கத்தில் வரக்கூடிய கோபமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சூழல்ல வந்து கொண்டேதாங்க இருக்கும். இதனையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க மிகவும் கோபப்படுவீங்க. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாம உங்களை நீங்களே தாக்கிக் கொள்வீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி வாழ்க்கையில இனிமே நல்ல நாட்கள் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள்ல சுப காரியங்களில் ஈடுபடுவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏதாவது சுப காரியங்கள் நடந்தால் இல்லைன்னா உதவி செய்யக்கூடிய விஷயங்கள்ல தேவைப்பட்டால் உடனே நீங்க முன்வந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பெரும் நன்மைகளை தாங்க தருவதாக அமைந்துவிடும். எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமைக்கும் நீங்க அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய குழந்தைகளின் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. சமூக தொடர்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு
புதிய நண்பர்களை தேடி தருவதற்கான சில முயற்சிகளாகவும் இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சில சிக்கல்களை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பார். காதல் உறவுகள் மிகவும் உயிரோட்டத்துடன் நிச்சயமாக திகழ ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரிய வரும். அதனை எப்படியாவது நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல இந்த ஒரு நாளில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை நீங்கள் தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் செல்லும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனத்தோடு நடந்து கொள்வது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில சில உறவுகளையும் உங்களுக்குள்ள தக்க வைத்தும் கொடுக்கும். மாணவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது கூடுதலான மதிப்பெண்களை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு நிச்சயமா உதவும் ஆரம்பிக்கும். இதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளும் சவால்களும் வந்து கொண்டும் தான் இருக்கும். ஆனா அதை நீங்க கவனமாக எப்படியாவது நீங்கள் அதனை மட்டும் நீங்க நல்ல ஒரு முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் கற்பதிலும் உங்களுக்கு ஈடுபாடானது உண்டாக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இனிமே போகணும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வீங்க. ஆனா அதுல நீங்க தேவையில்லாம விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏதாவது நல்ல காரியங்களை தொடங்க போறீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியங்களாக இருந்தது என்றால் நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே ஏதாவது தடங்கல்கள் உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனை முன்பாகவே நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். கவனித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில தடங்கல்கள் இனிமே ஏற்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக பார்த்து கொள்ளவோ ஆரம்பிக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளின் நட்புகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நடந்து கொள்வதை பார்த்து உயர் அதிகாரிகள் உங்கள் மீது நட்பு பழக வேண்டும் என்று உங்கள் மீது அவர்களே ஆசைப்படுவார்கள். இறை வழிபாட்டிற்காக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையவும் ஆரம்பிக்கும். நேர்மறை சிந்தனைகளுடன் எதிலும் நீங்க செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. வேகத்தை விட நீங்க விவேகத்துடன் எதிலும் செயல்படவும் அதுதான் உங்களுக்கு பல விஷயங்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் மேம்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்குன்னு அமையும். நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமானது தோன்றும், அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பலனை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியங்களாக இருந்தது என்றால் நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே ஏதாவது தடங்கல்கள் உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனை முன்பாகவே நீங்க கவனித்து கொள்ள வேண்டும். கவனித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில தடங்கல்கள் இனிமே ஏற்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக பார்த்து கொள்ளவோ ஆரம்பிக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளின் நட்புகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நடந்து கொள்வதை பார்த்து உயர் அதிகாரிகள் உங்கள் மீது நட்பு பழக வேண்டும் என்று உங்கள் மீது அவர்களே ஆசைப்படுவார்கள். இறை வழிபாட்டிற்கு